Hey guys, welcome to The God Venture. So hey guys, ஈவினிங் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா குபேரா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஃபைனலி நிறைய ஏமாற்றங்களுக்கு அப்புறம் நான் இந்த ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் வந்து 14th June கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணேன். எப்பயுமே லேட் ரியாக்ஷன் தான் பண்ணுறோம், இன்றைக்காவது வெளியே ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை. நேற்று வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று கண்ணப்பா ட்ரெய்லர் நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணிட்டு வாங்க. நேற்றும் ஃபுல்லாக வெயிட் பண்ணேன், நேற்றும் வரல. சரி என்னடா அது எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நான் தூங்கிட்டேன். காலைல ஏஞ்சி யூடியூப் ஓப்பன் பண்ணால் குபேரா ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று நைட்டு. சரி எனக்கு வந்து என்னடா அது வெளியே ரியாக்ட் பண்ணிடலாம் நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவலை. இட்ஸ் ஓகே, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் டீசர்லேயே நம்ம பார்த்துட்டு தனுஷோட பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அண்ட் ட்ரெய்லரில் என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. இந்த நாட்டில் பணமும் பவரும் இல்லை, வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். இவனை வச்ச வாயை திறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் பேர் தீபக். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அம்மா 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 அம்மா, எதுக்கு ஏன் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். ஓ சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். சாக வேணாம் மேடம், பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். தீபா எங்க இருக்கான்னு சொல்லு. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. எனக்கும் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் தான். நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பாத்துக்கிறேன். அப்படின்னா ஏய், ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ட்ரெய்லர். நிறைய விஷயம் ரிவீல் பண்ணல அவங்க, நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணல. டீசரில் இருந்த ஷார்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. பட் சில சீன்ஸ் நியூவாக இருந்தாலும் நிறைய விஷயம் அவங்க ரிவீல் பண்ணல. அது வந்து தெரியுது பார்க்கும்போது. ஸோ படத்தில் வந்து கண்டிப்பாக சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெய்லரில் காமிச்ச ஷார்ட்ஸை வச்சு இந்த கதை எப்படி மூவ் ஆகலான்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணுறேன். நாகார்ஜுனா சார் வந்து ஒரு சிம்பிள் பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு குழந்தை இருக்காங்க. அண்ட் அவருக்கு வந்து அந்த பிஸ்னஸில் இருக்கிற பெரிய தலைகள் கிட்ட இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் கிடைக்குது, ஒரு லிங்க் மாதிரி கிடைக்குது. அது மூலயமா இவருக்கு ஏகப்பட்ட பணங்கள் டிரான்சாக்ட் ஆகுது. அவ்வளோ பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்தில் தேவாங்கிற ஒரு பிச்சைக்காரனை வந்து அவர் அப்போ தான் மீட் பண்ணுறாரு. ஸோ அவனை வந்து யூஸ் பண்ணி அவனை வந்து இவருக்கு ஒரு பினாமி மாதிரி ஆக்கி அவனுக்கு கோட் சூட்லாம் போட்டு அவனே அவங்க வீட்டிலே அவரோட தம்பி மாதிரி பார்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணம் எல்லாம் இப்போ தேவா கிட்ட இருக்குது. அப்படின்ற மாதிரி ஸ்மூத்தாக கதை போயிட்டு இருக்கும் போது தேவா வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சிடுறான் ஒரு நாள். அந்த பணம் எல்லாம் இப்போ தேவா கிட்ட இருக்குது. அந்த பணத்தை வந்து நாகார்ஜுனா சாருக்கு டிரான்சாக்ட் பண்ண அந்த பெரிய தலைகள் கிட்ட இருந்து ப்ரெஷர் வருது நாகார்ஜுனா சாருக்கு, பணம் எங்கடா சொல்லிட்டு. இப்போ நாகார்ஜுனா சார் வந்து தேவாவை தேடி போறாரு. அவர் அந்த பணத்தை கண்டுபிடிச்சாரா, தேவா அந்த பணத்தை வச்சு என்னென்ன பண்ணான்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வேற மாதிரி கூட இருக்கலாம், ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க காட்டல ட்ரெய்லர்ல. ஸோ இது வந்து இந்த ட்ரெய்லர்ல காமிச்ச ஷார்ட்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்ற கதை. மேபி கதை வேறையா கூட இருக்கலாம். உனக்கும் எனக்கும் படத்துல வந்து பிரபு சார் வந்து அந்த வயலில் நடந்து போகும்போது பின்னாடி ஜெயம் ரவியும் அவரை மாதிரியே பண்ணிட்டு வருவாரு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நாகார்ஜுனா சார் கோட் போட்டு நடந்து போவார், தனுஷ் சாரும் அந்த கோட் சூட்டை போட்டு அவரை பார்த்துட்டு அவரை மாதிரி நடந்து போவார். அண்ட் ட்ரெயில் நல்லா இருந்துச்சுங்க.
தனுஷ் சார் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வாங்க வேணும், சூப்பராக பண்ணியிருக்காரு எப்பயும் போல். நாகார்ஜுனா சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நடுவில் அந்த ஸ்னைப்பர் வெஸ்ட்லாம் போட்டு ஷூட் பண்ணுறாரு, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அவரை காட்டுவாங்கன்னு நினச்சிருந்தா திடீர்னு அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்லாம் போட்டு ஷூட் பண்ணுறாரு யாரையோ. ட்ரெய்லரில் எவ்வளோ காட்ட முடியுமோ அதில் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேட் ஒர்க் பை சேகர் கமலா. அண்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து தோட்டத்தரணி சார். ஸோ பார்த்தாலே தெரியுது அது. அண்ட் ஸோ நல்லா இருக்குங்க ட்ரெய்லர். படம் வந்து 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து தனுஷ் சாருக்கு வந்து இது ஒரு அவரோட பெர்ஃபார்மன்ஸை பேசுகிற ஒரு படமாக இது அமையும். அண்ட் சேகர் கமலா சாருக்கும் இது ஒரு வெற்றி படமாக அமையும். நான் அந்த டீமை வாழ்த்துறேன். அண்ட் தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.